ஓம் சாந்தி. 17/4/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான படிப்பு. எல்லையற்ற தந்தை கற்றுத்தருகிறார். தந்தை மற்றும் அவருடைய படிப்பில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. முதலில் நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு நிரந்தர நினைவில் இருப்பதற்கான ஸ்ரீமத் ஏன் கிடைத்திருக்கிறது? பதில்: ஏனென்றால் மாயை என்னும் எதிரி இப்பொழுதும் உங்கள் பின்னாலேயே இருக்கிறது. அது உங்களை விழ வைத்தது. இப்போது அது உங்களை பின்தொடர்வதை விடாது. எனவே தவறு செய்யக்கூடாது. நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கலாம், ஆனால் அரை கல்பமாக அதனுடையவராக இருந்தீர்கள். எனவே அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டு விடாது. நினைவை மறந்தீர்கள். மாயா பாவ கர்மம் செய்ய வைத்தது. எனவே கவனமாக இருங்கள். அசுர வழியில் செல்லாதீர்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளும் இருக்கிறார்கள், தந்தையும் இருக்கிறார். பாபா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து ஓ குழந்தைகளே என்று சொல்கிறார். அதற்கு அனைத்து குழந்தைகளும் ஓ பாபா என்று சொல்கிறார்கள். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த ஞானம் ஆத்மாக்களாகிய நமக்காக தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை கற்பிக்க வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். முதலில் அவர் தந்தையாக இருக்கிறார், பிறகு ஆசிரியர், பிறகு குருவாக இருக்கிறார். தூய்மையாக்குவதற்காக நினைவு யாத்திரையை கற்பிக்கிறார். மேலும் இது அதிசயமான படிப்பு என்பதையும் குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். நாடகத்தின் முதலிடை கடையின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. பதித பாவனரே வாருங்கள், எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் இது தூய்மையற்ற உலகம். தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்பவர் தந்தைதான். இப்போது தந்தை வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நமக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த பாடம் கற்பிக்கிறார், உயர்ந்த கர்மம் கற்பிக்கிறார் என்றால் இதனால் நாம் இந்த உலகத்தில் இப்பொழுது வரவே மாட்டோம். அதாவது இந்த கலியுகத்திற்கு வரமாட்டோம். அடுத்த ஜென்மம் அப்படின்னா அது சத்தியுகத்தில் தான். நீங்கள் இந்த அமர கதையை கேட்டு அமரபுரிக்கு செல்கிறீர்கள். அமரபுரி என்றால் அங்கே சதா அமரராக இருப்பீர்கள். அதாவது ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. ஆகையால் அழிவற்றவர்களாக இருப்பீங்க. மரண பயம் இருக்காது. சத்தியுகம் திரேதாயுகம் அமரபுரியாகும். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். யாரை நீங்கள் பதித்த பாவனர், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் என்று சொல்கிறீர்களோ அந்த தந்தையே இப்போது நேரில் வந்து கற்பிக்கிறார். நேரடியாக வரவில்லை என்றால் ராஜயோகத்தின் படிப்பை எப்படி கற்பிக்க முடியும்? இனிமையான குழந்தைகளுக்கு படிப்பிக்க வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். படிப்பிப்பதற்காகவே இவருக்குள் பிரவேசம் ஆகிறேன். பகவான் வாக்கு என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதாவது பகவான் உவாச், பகவான் வாக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ பகவான் பேசியிருக்கிறார். அப்போ பகவான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக சரீரம் வேணும். இவருக்குள்ள பிரவேசம் ஆனால்தான் நான் பேச முடியும். இவருக்குள்ள பிரவேசம் ஆகிதான் நான் பேசியிருக்கிறேன். அதனால்தான் அந்த பகவான் வாக்குன்றது கூட இருக்குன்னு சொல்கிறார். எனவே அவருக்கு அவசியம் உடல் வேண்டும். நான் ஒவ்வொரு கல்பமும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் சாதாரண உடலில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இது யாருக்குமே தெரிவதில்லை. நம்முடைய சிவத்தந்தை வருகிறார் என்று அன்போடு யாரும் அவருடைய ஜெயந்தியை கொண்டாடுவதில்லை.
இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு சரி எது தவறு எது என்பதை பற்றிய அனுபவம் கிடைத்திருக்கிறது. இது பொய்யான கண்டம், அது உண்மையான கண்டம். இந்த ஞானம் வேறு யாரிடமும் கிடைக்க முடியாது. இந்த ஞானம் புதிய உலகத்திற்கானது, எந்த மனிதரும் தர முடியாது. ஏனென்றால் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். அவர்கள் யாரை சத்தோ பிரதானமாக்க முடியும்? அவர்களே மேலும் மேலும் தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். நான் படிப்பிக்கும் இந்த படிப்பு அழியாத படிப்பு. எவ்வளவு படிக்கிறீர்களோ அது வீண் போகாது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, தவறுகள் செய்யாதீர்கள். எதிரி இப்பொழுது உங்கள் பின்னாலேயே இருக்கிறான். அவன்தான் உங்களை விழ வைத்தவன். உங்களை பின்தொடர்வதை அவ்வளவு சீக்கிரத்தில் நிறுத்த மாட்டான். நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கலாம், இருந்தாலும் அரைக்கல்பமாக அவனுடன் இருந்தீர்கள் அல்லவா? எனவே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டான். அதாவது மாயாவை பாபா எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கவனமாக இல்லை என்றால், நினைவு செய்யவில்லை என்றால் பாவ கர்மங்கள் செய்ய வைப்பான். பிறகு ஏதாவது அடி விழுந்து கொண்டே இருக்கும். தந்தையை தந்தை என்று புரிந்து கொள்ளாத மனிதர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். அதாவது பாபா எந்த அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இந்த ஞானம் வீண் போகாது. தந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ முயற்சி செய்தாங்க, அதுக்கப்புறம் மாயாக்கு வசமாயிட்டாங்க, ஞானத்தை விட்டு போயிட்டா கூட தந்தையே மறந்துட மாட்டாங்க. எப்படி லௌகீகத்தில் தந்தையை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஏதாவது சண்டை வரும், பிரச்சனை வரும், பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் தந்தை என்ற நினைவு இருக்கும் தானே, தந்தை என்பதை மறந்துட மாட்டாங்க இல்லையா? அதுபோல் பாபா ஞானத்தை விட்டு போனாலும் பாபாவை யாரும் மறக்க மாட்டாங்க. அந்த தந்தை அப்படின்ற அந்த நினைவு இருக்கும். தந்தை சொன்ன வழியில் நடக்காமல் இருக்கலாம், ஸ்ரீமத் படி நடக்காமல் இருக்கலாம், ஆனால் பாபாவை யாரும் மறக்க மாட்டாங்க அப்படின்றார். பாபா கூறுகிறார், இந்த அனாதி நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாடகப்படி உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன். நான் ஒன்றும் புதிய விஷயம் செய்யவில்லை. நன்றியோ பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்கள். மாணவர்கள் நன்றாக படித்தால் நம்முடைய பெயர் பிரசித்தமாகும் என்று டீச்சர்ஸும் நினைக்கிறார்கள். மாணவர்களுக்கு நன்றி சொல்வார்கள். பிறகு மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்வார்கள். இனிமையான குழந்தைகளே, நீடூழி வாழுங்கள். இப்படியெல்லாம் சேவை செய்யுங்கள். கல்பத்திற்கு முன்னால் கூட சேவை செய்தீர்கள் என்று பாபா கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நமக்கு கற்பிப்பவர் எந்த ஒரு மனித ஆசிரியரும் அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் போதை சதா இருக்கட்டும். சுயம் ஞானக்கடலான நிராகார தந்தையே ஆசிரியராகி நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். இந்த படிப்பில்தான் நாம் சதோ பிரதானம் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆத்மா என்கிற தீபத்தில் தினமும் ஞானம் என்கிற நெய் ஊற்ற வேண்டும். ஞானம் எனும் நெய் மூலம் மாயையின் எந்த விதமான புயலாலும் அசைக்க முடியாத அளவிற்கு சதா சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். முழுமையான விட்டில் பூச்சியாகி ஒளியின் மீது அர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். வரதானம். சதா ஒரு தந்தையின் ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய சகயோகியில் இருந்து சகஜ யோகி ஆத்மா ஆகுங்கள். அதாவது உதவியாளரில் இருந்து சகஜ யோகி ஆத்மா ஆகுங்கள்.
எந்த குழந்தைகளுக்கு பாபாவிடம் மிகுந்த சிநேகம் இருக்கிறதோ அந்த சிநேகம் நிறைந்த ஆத்மாக்கள் சதா பாபாவின் உயர்ந்த காரியத்தில் உதவியாளர்களாக ஆகிறார்கள். மேலும் எவ்வளவு உதவியாளர்களோ அவ்வளவு சகஜ யோகி ஆகிவிடுகிறார்கள். பாபாவின் சிநேகத்தில் மூழ்கி இருக்கும் சகியோகி ஆத்மாக்கள், அதாவது உதவி செய்யக்கூடிய ஆத்மாக்கள், ஒருபோதும் மாயாவுக்கு உதவியாளர்களாக ஆக முடியாது. அவர்களுடைய ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாபா மற்றும் சேவை இருக்கும். எனவே தூங்கினாலும் அதில் நல்ல ஓய்வு கிடைக்கும், சாந்தி மற்றும் சக்தி கிடைக்கும். தூக்கம் தூக்கமாக இருக்காது. எப்படி வருமானம் சம்பாதித்த பிறகு குஷியில் படுத்திருக்கிறார்களோ அப்படி இருப்பார்கள். அந்த அளவிற்கு மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஸ்லோகன்: அன்பின் கண்ணீர் மனம் என்ற பெட்டகத்தில் முத்தாகிவிடும். இன்றைய அவ்வியக்த சமிகை: எந்த ஒரு மாலையையும் உருவாக்குகிறார்கள் என்றால் ஒரு மணி இன்னொரு மணியுடன் சேர்ந்தாற்போல் இருக்கும். அதேபோல் வெற்றி மாலையிலும் 108வது நம்பரில் இருக்கும் மணி கூட மணியோடு சேர்ந்திருக்கும். அதுபோல் அனைவருக்கும் இவர்கள் மாலையின் மணிகள் போல் கோர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். விதவிதமான சம்ஸ்காரங்கள் இருந்த போதிலும் அருகில் இருப்பதாக தென்பட வேண்டும். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.